வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சரண் பேசுகிறேன். இது உங்கள் இறைவனின் தூதன் யூடியூப் சேனல். மகாபாரதம் அப்படின்றது வெறும் போர்க்கதை மட்டுமே இல்லைங்க. இதில் வாழ்க்கையோட மெய்யான பண்புகளை வெளிக்கொணர்ற நீதி கதைகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி துரோணர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அரிய பாடத்தை பற்றி பார்க்கலாம். ஹஸ்தினாபுரம் அரசவையில் துரியோதனன் வேகமாக உள்ளே வர்றான். உள்ளே வந்தவன் ஆச்சாரியர் துரோணர் எப்போதும் பாண்டவர்களே ஆதரிக்கிறார், அவர்களுக்கு மட்டும் அன்பு, எங்களுக்கு வெறுப்பா அப்படின்னு கோபமாக கேட்க, பீஷ்மர் காமா, துரோணர் ஒரு நீதிமான், அவருடைய செயல்களில் ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் சிரிச்சிட்டு, கல்வி ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உணர்ச்சிக்கேற்ப வளர்கிறது, உங்களுக்கு தகுந்த தெளிவு கொடுக்க ஒரு சோதனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் குரு இளவரசர்களான அந்த 105 பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அவங்களோட மூத்தவர்களான தருமனையும் துரியோதனையும் முன்னாடி நிற்க வச்சாங்க. துரோணாச்சாரியார், இது உங்களுக்கான ஒரு சோதனை, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு தரப்படும், அதோடு சிறிது செல்வமும் கொடுக்கப்படும், அதை பயன்படுத்தி உங்கள் வீடு முழுவதும் பொருள்களால் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லும்போது கௌரவர்களும் பாண்டவர்களும் ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க, எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது துரியோதனன் அவங்களோட 99 சகோதரர்கள் கூடவும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த சிறிய செல்வத்தில் வீடு முழுவதும் நிரப்ப என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு துச்சாசனன், வைக்கோல் எளிதாக கிடைக்கும், பரந்த இடத்தையும் அடைக்கும், அதை வாங்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறான். உடனே அவங்க பண்டிலாக வைக்கோலை வாங்கி வீடு ஃபுல்லாக நிரப்புறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களோட பிரதர்ஸ்கிட்ட. அப்போது யுதிஷ்டர் சொல்கிறாரு, வீடு முழுவதும் நிரப்ப வேண்டும் என்பதற்காக எதையாவது சேர்க்க வேண்டிய அவசியமில்லை, உண்மையான நிறைவு என்பது ஒளியால், மகிழ்ச்சியால், நறுமணத்தால், அன்பால் நிரப்புவது தான் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி செல்வத்தில் விளக்குகளை வாங்கி வீடு முழுவதும் ஒளியேற்றுறாங்க. மற்றொரு பகுதியால் விருந்தினர்களை உபசரிக்க உணவுப் பொருட்கள் வாங்குறாங்க, மலர்களை வாங்கி தோரணம் கட்டி வீட்டை அழகுபடுத்துகிறாங்க. மீதமுள்ள செல்வத்தில் பன்னீர் மற்றும் சந்தன நறுமண பொருட்களை வாங்கி வீட்டை மணக்க வைக்கிறாங்க. பீஷ்மரும் திருதராசரும் ஃபஸ்ட்டு கௌரவர்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு வீடு ஃபுல்லாக வைக்கோல் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது பீஷ்மர் கன்ஃபியூஸ்டாக, என்ன இது, நீங்கள் வீடு முழுவதும் நிரப்பிய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது துரியோதனன் ரொம்ப பெருமையாக, வீடு முழுவதும் பொருள் நிரப்ப வேண்டுமென்றால் வைக்கோல் மட்டும்தான் முடியும், ஆதலால் நாங்கள் இதை கொண்டு அடைத்துள்ளோம், நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பீஷ்மரும் திருதராசரும் தலையசைச்சிட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து பாண்டவர்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க யுதிஷ்டன் சிரிச்சிட்டு, உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை, உள்ளே வாருங்கள் அப்படின்னு இன்முகத்தோட உள்ளே வரவேற்கிறாப்படி. திருதராசன் இம்ப்ரெசிவாக, நீங்கள் வாங்கிய வீடு நிறைந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது யுதிஷ்டர் சொல்கிறாரு, நாங்கள் வீடு முழுவதும் ஒளியால், மனமால், மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளோம், அதை விட சிறந்தது ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு மகிழ்ச்சியோட ரொம்ப பெருமையோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான நிறைவு அப்படின்றது பொருளால் நிரப்புவது அல்ல, அது அன்பால், ஒளியால், மகிழ்ச்சியால் நிரப்பி அழகுபடுத்துவதும் பகிர்ந்து மகிழ்வதும் தான். பொருளை சேர்த்து வைக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட நோக்கம் இருக்கக்கூடாது, பகிர்ந்தால்தான் வாழ்க்கையின் சிறப்பை உணரலாம். நிறைவு என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நீதி கதைகள் பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.